தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று மதியம் வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதியில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார். இது குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழக இணை பதிவு செயலாளர் நிர்மல்குமார் அளித்த பேட்டியில், ஒவ்வொரு கூட்டமும் நடத்தவும் நாங்கள் அலைகழிக்கப்படுகின்றோம். எங்கள் மாவட்ட செயலாளர் 40 நாள் அனுமதிக்காக அலைந்திருக்கின்றார். வேலூர் கூட்டம் நடத்த 20 மணி நேரத்திற்கு முன்புதான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறையை இந்த அரசு கையாளுகிறது என்று அவர் பேட்டியளித்திருந்தார். இது தொடர்பாக அதாவது வேலூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்டிருந்த விரிவான அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கடந்த 1வது மாதம் அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தாவேகா கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று நடத்தவுள்ளதாகவும், அதில் தங்கள் கட்சியின் தலைவர் மற்றும் 25,000 நபர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் அனுமதி கோரி மனு அதாவது தாவேகா சார்பில் மனு அளிச்சிருக்காங்க. இது குறித்து காவல்துறை சார்பில் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை பின்பற்றி தமிழக அரசால் வழங்கப்பட்ட அரசாணை எண் 5 படி நிகழ்ச்சி நடத்துவதற்கு தேவையான அடிப்படை தகவல்கள் கேட்டு கேள்வி உரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில 5ஆம் தேதி அன்று பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகம் சார்பில், அதாவது 2வது மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி தாவேகா நிர்வாகம் சார்பாக சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதாவது அந்த ஏற்கனவே அவங்க தெரிவிச்சிருந்த 8ஆம் தேதியை தள்ளி போடணும், எங்களுக்கு அன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க வேற நாள்ல நாங்க தலைமையை கேட்டு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட தாவேகா நிர்வாகம் சார்பில் மீண்டும் அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா கடந்த 6ஆம் தேதி அன்று பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சி 23 அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று நடத்த உள்ளதாகவும், அதில் சுமார் 25,000 நபர்கள் கலந்து கொள்வதாகவும் திருப்பியும் ஒரு மனு கொடுக்குறாங்க. 2வது முறையா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் திருப்பியும் மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவில் பார்த்தோம்னா சில மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது மக்கள் சந்திப்பா இருக்கக்கூடிய இந்த கூட்டம் நிர்வாகிகள் சந்திப்பா நாங்க மாத்திக்கிறோம், இதுல 4,900 நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வாங்க அப்படின்ற திருப்பியும் ஒரு மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து 3-4 முறை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாவேகா நிர்வாக சார்பில் அவங்க மனு கொடுக்குறாங்க. இந்த மனுவை காவல்துறை சார்பில் வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்றாங்க. காவல்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் அவங்க கொடுக்குறாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு உகந்தாற் போல் இருக்கா, பொதுமக்களுக்கு எந்த ஒரு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே ஏற்படாதா, அதே போன்று வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை கடந்த 19ஆம் தேதி அதாவது 19ஆம் தேதி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. தாவேகா கிட்ட அவங்க கொண்டு போய் தாவேகா நிர்வாகிகள் கொண்டு போய் 20ஆம் தேதி அவங்களுக்கு திருப்பவும் நாங்க எல்லா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கிறோம் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில 20ஆம் தேதியே வேலூர் காவல்துறை சார்பில் பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தாவேகா நிர்வாகிகள் சார்பில் அவங்க என்னன்றாங்கன்னா, எங்களுக்கு 20 மணி நேரத்துக்கு முன்பு தான் எங்களுக்கு அனுமதி வழங்கினாங்க காவல்துறை, எங்களுக்கு அவங்க கூடுதல் முன்னாடியே அவங்க எங்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் பாதுகாப்பா இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு தகவலை தாவேகா நிர்வாகி சார்பில் முன்வைக்கிறாங்க. ஆனா காவல்துறை அது முற்றிலும் தவறு, நாங்க 4 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் இவங்க கேட்ட அனுமதியை நாங்க வழங்கிட்டோம், ஆனா இவங்க பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையா கடைபிடிக்கல, இதுல அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க காவல்துறை சார்பில் தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் 4,900 பேர் மட்டுமே நிர்வாகிகள் பங்கு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு நேற்று நடந்த கூட்டத்துல 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை கைவிட்டு, அதாவது அது தவறா பயன்படுத்திட்டாங்க தாவேகா நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை சார்பில் முன் வச்சிருக்காங்க. அருவி.